வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டுக்கலாம். 10 நம்பர் எடுத்திருக்கேன். 2 நம்பர் பட்டை, ஒரு நட்சத்திர பட்டை, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு கருகிடும். நல்லா இது மாதிரி வெடிக்கிற சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக 7 நம்பர் வரமிளகா இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அதோட இப்போ அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் மசாலாலாம் பொடி பண்ணிக்கிட்டதுனால டைரெக்டாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் இதுமாரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 4 தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா நிறைய வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை. இரும்பு எண்ணெய் சட்டிலையும் மண் சட்டிலையும் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஹீட்டும் ரீட்டைன் ஆகும், நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி வந்து நீங்கள் கடைசியில் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா இந்த மிளகுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவுமே நல்லா இந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை சுத்தமாக போயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அப்படியே அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து வதக்கணும்னு தேவையில்லை. அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போக மசாலாலாம் வதக்குனதில் நம்ம வந்து வேக வைக்காத பச்சையாக சேர்த்து செய்கிறத விட இதுமாரி ஒரு ஆவி காட்டி எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனையும் போட்டு நல்லா எல்லாம் வதக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது. இப்போ இதை தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் குழம்பு. நல்லா இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாத அது மாதிரி திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸு, ஜீரா ரைஸ் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, ஒயிட் ரைஸோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இரும்பு எண்ணெய் சட்டியும் மண் சட்டிலையும் செஞ்சால் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த ஹீட்டு ரீட்டைன் பண்ணும். ஃபைனலாக எலுமிச்சம்பழம். நான் வந்து காரம் வந்து திட்டமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுத்து அரைச்ச மிளகு,
6 வரமிளகா அதுதான் அதுக்கு சேர்த்துருக்கேன் நான் மொத்தத்துக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். நல்லா காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக வாசனையாக ரெடி பண்ணிட்டோம். நல்ல இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் குழம்பை இந்த மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.